அந்த பிளட் டெஸ்ட் நீங்கள் செக் பண்ணும்போது இஜிஎஃப்ஆர் இதை கண்டிப்பாக நீங்கள் அங்கே செக் பண்ண சொல்லி உங்களோட மருத்துவர்கிட்ட சொல்லணும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்துச்சுன்னா பயப்படவே வேண்டாம். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5ன்னு அந்த ரத்த டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்கலாம். இது நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவ முறையில் உணவே மருந்து, இது மூலியமாக நாங்கள் உங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். கிட்னி பிரச்சனை இருக்கா, இதை 100% நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமையான ஈஸியான ஒரு முறையில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரத்த சோதிப்பு மூலிமா, பிளட் டெஸ்ட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளட் டெஸ்ட் நீங்கள் செக் பண்ணும்போது இஜிஎஃப்ஆர் இதை கண்டிப்பாக நீங்கள் அங்கே செக் பண்ண சொல்லி உங்களோட மருத்துவர்கிட்ட சொல்லணும். அந்த இஜிஎஃப்ஆரில் 5 ஸ்டேஜ் அதில் காட்டுவாங்க. ஸ்டேஜ் 1 அப்படின்றது அந்த இஜிஎஃப்ஆர் 90க்கு மேலே இருக்கும். ஸ்டேஜ் 2 அப்படின்றது இஜிஎஃப்ஆர் 60லேருந்து 90 இருக்கும். ஸ்டேஜ் 3 அப்படின்றது 30லேருந்து 60க்குள்ளே இருக்கும். ஸ்டேஜ் 4 16லேருந்து 29 வரைக்கும். ஸ்டேஜ் 5 அப்படின்றது 15க்கு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி உங்கள் இஜிஎஃப்ஆர் செக் பண்ணிவிட்டு கிட்னி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்துச்சுன்னா பயப்படவே வேண்டாம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5ன்னு அந்த ரத்த டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்கலாம். எங்களோட உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட மருத்துவ முறை இது ஆயுர்வேதா சித்தா கிடையாது, இது நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவ முறையில் உணவே மருந்து, இது மூலியமாக நாங்கள் உங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய முடியும். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.